உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்தது. காற்றுடன் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. ஈரோடு நகர் மற்றும் வீரப்பஞ்சத்திரம், சோலார், அக்ரஹாரம், கருங்கல்பாளையம், பழையபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இடைவிடாமல் கொட்டி தீர்த்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை வெளுத்து வாங்கியது. விடாது பெய்த மழையால் மானாமதுரை ரயில் நிலையத்தில் மேற்கூரையில் இருந்து ஆங்காங்கே தண்ணீர் ஒழுகியது. இதனால் பயணிகள் நிற்கக்கூட முடியாமல் அவதியடைந்தனர். செங்கல்பட்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான வல்லம், ஆலப்பாக்கம், மேலமையூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவுகிறது. சென்னை புறநகர் பகுதியான மதுரவாயல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. தொடர்ந்து 4வது நாளாக பெய்த மழையால் சாலையில் ஒரு சில இடங்களில் தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். சிதம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான அண்ணாமலை நகர், பரங்கிப்பேட்டை, புதுச்சத்திரம், முட்லூர், கிள்ளை, பிச்சாவரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 3வது நாளாக மழை பெய்தது. 1.5 மணி நேரமாக வெளுத்து வாங்கிய மழையால் சிதம்பரம் பேருந்து நிலையம் செல்லும் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியது. கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு 1 மணி நேரத்திற்கும் மேலாக பரவலாக கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளிலும் சாலைகளிலும் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து வெள்ளம் போல் தேங்கி நின்றது. பொசி வீதியில் ஒரு சில வீடுகளிலும் மழைநீர் புகுந்தது. நகரம் மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் கனமழை நீடித்தது. கனமழையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.